நமக்கு தான் மூளை இல்லையோ! எனக்கு இப்ப அந்த ஃபீலிங் வருது. தங்கச்சிமா அந்த 2 இடத்துல நாளா அந்த தங்கச்சி இடத்துல இப்ப என்னைய நீங்க வந்து மசாலா தடவி அ வறுத்து எடுத்துருவீங்கன்னு நெனைக்கிறேன். என் தங்கச்சிமா வேற 2 நாளா லைவ் போடல. காது கேட்காதே! கரெக்ட்டா பாயிண்ட்ட புடிச்சுட்டோம்னா காது கேட்காது. வெற்றிமா தங்கச்சி இந்த 2 நாளா லைவ் போடல. உண்மைய சொல்லுங்க. இப்ப இந்த கதை எனக்காக தான சொன்னீங்க. மைக் அமத்தியிருக்கண்ணா. நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்களா? மூளை இல்லாத நரின்னு என்னைய? கிடையாது. இல்ல. நான் டாபிக் வந்து விஜய்க்கு எடுத்துட்டு போனேன். விஜய் கூட 2 பேர் இருக்கான். அவன் பேச்ச ம். கேட்டுட்டு ஒருத்தன் வந்து சாராய வியாபாரி, எங்க ஊரு சாராய வியாபாரி. இன்னொருத்தன் வந்து ம். திருட்டு லாட்டரி சீட்டு. இவன் 2 பேர் தான் பக்கத்துல இருக்கான். ம். இவனுங்கள நம்பி அரசியல் வாங்கும்போது அந்த கதைய வேற மாரி திங்க் பண்ணோம். சொல்லும்போது பார்த்தா மூளை இல்லாததுக்கு கொண்டு போட்டேன் கதைய. ம்ஹ்ம். ஒரு சிங்கம் இந்த மாரி அப்ப நெனச்சுக்கிட்டு சிங்கம் அசிங்கமாயிடுச்சே அப்படின்னு சொல்ல வந்ததுக்கு இப்படி போயிட்டு கதை. நாங்க அத திங்கிங் பண்ணிட்டு இருந்த கதை வேற. வந்தது வேற. சத்தியமா நான் சமாளிக்கிறீங்க. இல்ல சத்தியமா உங்கள பத்தி சொல்றேன். சிலம்பே ஐயய்ய! இவன எப்ப நிப்பாட்டுவானோ வச்சு கிழி கிழின்னு கிழிக்கிறானுவோ. இப்ப எப்பவுமே ஆள் இருக்க மாட்டாங்களோ உங்க லைவ்ல? எப்ப? இந்த டயத்துக்குலாம் ஆள் இருக்க மாட்டாங்கல்ல? சும்மா தானே? இல்ல எப்போதுமே போட்டவன தான் ஆள் வரும். அப்புறம் 8 மணிக்கு பின்னாடி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது. யாருமே இருக்க மாட்டாங்க. ம். இப்ப இன்னைக்கு போட்டவுனே ஆள் வரலன்னா, ஆயுத பூஜை பிஸில இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆயுத பூஜை பிஸி. நெறைய லைவே ஓடுதே. ஆமா. ஆயுத பூஜைக்கு இப்ப சாமி கும்பிடுறவங்க நெறைய பேர் இருப்பாங்கல்ல ஈவினிங்ல. நாங்க 4 மணிக்கு கும்பிட்டோம். நீங்களும் ஆயுத பூஜை ஆயுத பூஜை கும்பிடுவீங்களா? அந்த இது மிஷின் இருக்குல்ல, அத அங்க வேலை பார்க்குற ஆள் படைச்சாரு. ஓ! அது வீடியோ போட்டேன் ஒண்ணு. வீடியோ. யாருப்பா 2 பேரும் வரீங்க, 2 பேரும் போறீங்க, யாருப்பா? சரி நான் மைக் ஆஃப் பண்றேன். நீங்க ஒரு பாடல் பாடுங்க. ஈக்குவல் ஆயிடும். இங்க பின்னாடி காமிங்க. நீங்க நீங்க இன்னொரு ஃபோன்ல பாட்ட காமிங்க பாடுவோம். என்ன பாட்டு எடுக்க? எந்த பாட்டு போட்டாலும் நான் பாட மாட்டேன். ஓடுகிற வண்டி ஓட ஒத்து மஜா 2 மாடு. ம். ஆ? அதெல்லாம் நீங்க பாடுறதே எனக்கு தெரியாத பாட்டு. கேட்டீங்களா நைட்டு? கண்ணும் கண்ணும் கொள்ளை அது சாது நான் சொல்லு. கேட்கல. ஆயுத பூஜை பிஸி. செம்மையா பாடினாங்க அவங்க. சும்மா சொல்லக்கூடாது. இன்னொரு டைம் பாட சொல்லணும் அவங்கள. அதெல்லாம் அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாட்டு எடுத்தாங்க. மாத்தி மாத்தி அன்பும் இன்பம் போடுறதுல அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இல்லைன்னா அந்த பாட்டு ரொம்ப அருமையா இருந்தது. செம்மையா இருந்தது அந்த பாட்டு எனக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே நான் கேட்கிற பாடல்களாவே இருந்ததா, நான் செல்லுல எப்பயாச்சும் பாடல் கேட்டேன்னா 70 ஹிட்ஸ்ன்னு போட்டு தான் கேட்பேன். ம். 70 டூ 80 வரைக்கும். எனக்கு அந்த அன்னைக்கிலேயே அந்த அந்த மாதிரி காலகட்ட படம் அந்த இது லேட்டஸ்டா கலர் படத்துல எது வந்து 16 வயதினிலே ம்ஹ்ம். அதெல்லாம் பிடிக்கும். அந்த இது டிராக்டர்ல ஏறிட்டு நாய் வந்த அப்பெல்லாம் சின்ன பிள்ளைல அப்படிதான் கத்திட்டு போவோம் மாட்டு வண்டியில. இருந்தாலும் அப்ப டயர் வண்டியில இந்த மாட்டு வண்டியில கத்திட்டு போறது இப்ப டிராக்டர்ல கத்திட்டு போறானோ அவ்வளவுதான் வித்தியாசம். சரி. யாருமே வரல. நீங்க உட்காருங்க நான் போறேன். நான் ஒரே ஒரு பாடல் எடுத்து தரேன் பாடிட்டு கிளம்பலாம். சரி. ஏதோ சொல்ல என்ன பாடல் மட்டும் சொல்லுங்க. எனக்கு அதாவது யாரும் இல்லைன்னா கண்மணி மாதிரி வந்து என்கிட்ட 1/2 மணி நேரம் ஆட்கள் சேர்க்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கணும். புசுக்குன்னு உங்களை யாரும் மேல வர சொன்னா கீழே எனக்கு ஒர்க் இருக்குண்ணா இந்த வந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்படி இல்ல. எனக்கு நான் சும்மா தான் இருக்கேன். சரி, எப்பவுமே நம்மளால பேச முடியாது. வேலைக்கு போயிட்டா இனிமே.
சரி கொஞ்ச நேரம் டைம்